சார் ஆக்சுவலாக ஒரு மில்லியன் டாலர் கொஷினாக இருந்தது என்னன்னா, ரஜினி சார் படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. யாருன்னா நம்ம பார்க்கிங் டைரக்டர். பட் இன்னும் அஃபிஷியலாக மட்டும் சொல்லல சார். ஏன் அந்த ஒரு வெயிட் பண்ணுறாங்க? அதுக்கு பின்னால் சில காரணங்கள் இருக்குது. இந்த கதையை ரஜினிகாந்துக்கு சொன்னபோது சார் ஜெயிலர் 2ல ஷாருக் கான் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போறாருன்னு லாஸ்ட் வீக் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு ரோல் பண்ண போறாருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. போன வாரம் சொல்லியிருந்ததால இப்போ படத்துலேருந்து வாக் அவுட் பண்ணியிருக்காரு. சார் ராஜ்குமார் பெரியசாமியும் தனுஷ் சாரும் சேர்ந்து பண்ணுற படத்தோட ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் அன்பு செல்லின் அதுலேருந்து விலகிட்டதாகவும் வேல்ஸ் இன்டர்நேஷனல் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு. அது வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார் லாஸ்ட் வீக் சினிமா திஸ் வீக்கில் அரசன் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் தமிழில் ஒரு முக்கியமான நடிகர் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீக் தான் ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார், விஜய் சேதுபதி தான் அந்த ரோல் அப்படின்னு. பார்த்தேன் இவ்வளோ சீக்கிரம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. தெரிஞ்சது நாமளே அந்த நிகழ்ச்சியில் அந்த பேரை சொல்லியிருக்கலாம். ஒரு வாரமாவது நம்ம ரசிகர்கள் அதை பற்றி யோசிக்கிட்டோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ப்ரொடக்ஷன் ஹவுஸில் என்ன அவசரம்னு தெரியல, இல்லை என்ன நெருக்கடின்னு தெரியல, அவங்களுக்கு உடனடியாக அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னவா இருந்தாலும் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். என்னென்னா ஒரு பக்கம் சிம்பு, இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி சேரும்போது ஒரு வித்தியாசமான படமாக உருவாகும் அப்படின்றதுல சிறை ரசிகர்களுக்கே மகிழ்ச்சி, இதில் சிம்பு ரசிகர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் மகிழ்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் சினிமாவில் நிறைய பேர் காமெடியனாக இருந்து ஹீரோவாயிருக்காங்க. அதில் இப்போ முக்கியமான இடத்த தக்க வச்சிருக்கிறவர், அதாவது கமர்ஷியல் வைஸாகவும் சரி மார்க்கெட் வைஸாகவும் சரி, யார் அவரோட பொசிஷனை தக்க வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா சூரியன் வந்து நம்ம நிச்சயமாக சொல்லலாம். சூரிய வந்து சிவகார்த்திகேயனுடைய மிக நெருக்கமான நண்பர். அவருடைய திரைப்பயணத்தையும் சிவகார்த்திகேயனை ஒட்டியே பிளான் பண்ணுறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா சிவகார்த்திகேயன் ஆரம்ப காலத்தில் சக்ஸஸ் ஆனதுன்னா ஒரு காமெடி படங்கள் தான். ஜஸ்ட் ஒரு காமெடி பண்ணுவார், அந்த படங்களே பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. ஆமாம் சார். தொடர்ந்து அது மாதிரியே வந்து ஒரு காலேஜ் பையனாவோ இல்லை ஒரு வில்லேஜ் பாயாவோ அவர் பாட்டு நடிச்சுட்டு போயிருந்துக்கலாம். ஆனால் அப்படிலாம் பண்ணாமல் தன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு வித்தியாசமான கதாபாத்திரம், ஒரு பக்கம் பார்த்தா ரெமோவில் ஒரு லேடி கெட்டப்பில் நடித்தார், இன்னொரு பக்கம் அமரனில் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், இது மாதிரி வித்தியாசமான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால தான் இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயனுடைய இடம் இருக்க நாளுக்கு நாள் வந்து ஒரு முன்னேறிட்டே இருக்குது. ஒரு பெரிய இடத்த வந்து இன்றைக்கி அவர் தொட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். அதே ரூட்டில் தான் சூரியன் பயணிக்கிறார். அப்படின்னா எப்படி சிவகார்த்திகேயனுக்கு காமெடியோ அதே மாதிரி சூரிக்கு வந்து சென்டிமெண்ட். அவர் குடும்ப கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருந்தாருனால அவருடைய படங்கள் நிச்சயமாக ஓடப்போகுது. ஒரு மினிமம் பிஸ்னஸ் இருக்குது தான் இருக்குது. ஆனால் அதை மட்டும் முயற்சி பண்ணாமல் வித்தியாசமாக முயற்சி பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் உடலை வருத்திக்கிட்டு நடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவெடுத்திருக்கார் சூரிய. அதனுடைய விளைவு தான் அந்த மண்டாடி அப்படின்ற திரைப்படம். அந்த திரைப்படத்துடைய பட்ஜெட்டு கேட்டபோது நான் நிஜமாகவே அசந்து போனேன். அதாவது ஒரு காமெடியினாக இருந்து ஒரு ஹீரோவானவனுடைய பட்ஜெட்டு இல்லை, அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் அந்த படம் உருவாகுது. ஏறக்குறைய 80 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அந்த படம் உருவாகிறதா சொல்கிறாங்க. அந்த படத்துடைய இன்டர்வல் மட்டும் 4 டேஸில் பிளான் பண்ணியிருந்தாங்களாம் அவங்க, 7 கேமராவில். ஆனால் அவங்க ஷூட்டிங் பண்ணி முடித்த போது 10 நாளாக இருக்குது. அதாவது 7 கேமரா வச்சு 10 நாள் ஒரு இன்டர்வல் சீக்வன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை 2 சீசனில் நடக்குது அது. அதனால் 2 கெட்டப்பு சூரிக்கு. அதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக அந்த படம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சார் ஆக்சுவலாக மண்டாடி முடிச்சுட்டு ரவிக்குமார் டைரக்ஷன் அதில் நடிக்க போகிறாருன்னு ஒரு நியூஸ் வந்தது. எப்படி அவங்க எப்போ ஷூட் போவாங்க? இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பிப்ரவரியில் இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க எய்ம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அது வந்து பிப்ரவரியில் முடிய வாய்ப்பு இல்லை, மார்ச் மாதம் தான் முடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் மார்ச்சில் ஏப்ரல் வரைக்கும் கூட போகலாம். இதுக்கு நடுவில் அந்த படத்துடைய படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுற ஐடியாவில் தான் சூரிய இருக்கார். ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, மண்டாடி திரைப்படத்தில் 2 கெட்டப்பு சூரிக்கு, இன்னொரு கெட்டப் வந்து அவருக்கு ரவிக்குமார் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு மேட்ச் ஆகுது. அதனால் அடுத்த கெட்டப்புக்கு ஒரு மாறின உடனே அந்த படத்துடைய படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க. மண்டாடி திரைப்படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைகிற கட்டத்தில் அந்த படத்துடைய படப்பிடிப்பும் பேரலாக ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் வித்தியாசமான ஒரு கதைக்களத்தில் தான் அவர் நடிக்க வைக்க இருக்காரு. ரவிக்குமாரை பொறுத்து எல்லாருக்குமே நல்லா தெரியும், சாதாரணமாக ஹீரோவுக்கு கதை பண்ணுற மாதிரி கதை பண்ணுறவர் இல்லை. அவருடைய படங்களே பார்த்தா வெவ்வேறு ஜானல் இருக்குது. அது மாதிரி சூரிக்கும் ஒரு வித்தியாசமான ஜானலில் இந்த படத்தை ஒரு கொடுப்பார் அப்படின்னு நிச்சயமாக நம்பலாம். சார் ஆக்சுவலாக ஒரு மில்லியன் டாலர் கொஷினாக இருந்தது என்னன்னா, ரஜினி சார் படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படின்னு நம்மளே நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். மக்களும் பார்த்தீங்கன்னா லென்ஸில் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. யாருன்னா நம்ம பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன், அவர் தான் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக மட்டும் சொல்லலை சார். ஏன் அந்த ஒரு வெயிட் பண்ணுறாங்க?
ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட். ஆனாலும் அது அஃபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணலன்னா, அதுக்கு பின்னால சில காரணங்கள் இருக்கு. இந்த கதைய ரஜினிகாந்துக்கு சொன்னம்போது, ரஜினிகாந்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு தனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் ராமகுமாருக்கு இல்ல. ஒரு ஃபீல் குட் மூவி இது. ஒரு சொல்லலாம் அப்படின்ற ஐடியால தான் போய் இந்த கதைய சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்தை பொறுத்தவரைக்கும் சமீப காலமா ஒரே வெட்டுக்குத்து படங்கள் தான் நடிச்சிட்டு இருக்காரு. அதுலேருந்து மாறுதலான கதைய ராம்குமார் சொன்னோனவே ரஜினிகாந்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த கதைய பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ரஜினிகாந்த் இப்படி ஒரு கதைய கேட்டோனே, கமல்ஹாசன் ஒரு கதை கேட்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கமல்ஹாசன் இந்த கதையை கேட்டிருக்காரு. கமல்ஹாசன் ஃபோன்லேயே தான் அந்த கதையை கேட்டிருக்காரு. அப்படி இருந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னா நிச்சயமா வித்தியாசமான ஒரு கதையை தான் பாலகிருஷ்ணன் சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். பாலகிருஷ்ணன் இமீடியட்டாக டைரக்டராக கமல்ஹாசன் ஒத்துக்கிட்டு நான் இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து இவருக்கு கிடைத்த தேசிய விருது. இதெல்லாம் சேர்ந்து ரஜினிகாந்த் படத்தை கூடிய வாய்ப்பு அவருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கு. இதை அவங்க அனௌன்ஸ் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவர் பண்ணுறதா இருந்தது ஆகாஷ் பாஸ்கரனுக்கு தான் படம் பண்ணுறதா இருந்தார். சிம்பு சந்தானம் 2 பேரும் நடிக்கிறதா இருந்தாங்க. ஆமாம் சார். அவருக்காக தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆமாம். இப்போ அந்த படத்தை விட்டுட்டு உடனடியாக ஒரு ரஜினி படத்துக்கு போகிறதுன்னா, அவங்கக்கிட்ட ஒரு பர்மிஷன், நோ அப்ஜெக்ஷன் மாதிரி வாங்கினா தானே நடக்கும். அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அவங்கக்கிட்ட சொல்லி நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நம்முடைய டைரக்டர் படம் பண்ண போகிறாருன்னா அது வேணான்னு சொல்ல போகிறதில்ல அவங்களும். ஆனாலும் அதுக்கான ஒரு முறையான ஒரு லெட்டர் பரிமாற்றம்லாம் வேணும் இல்லை. அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. அது முடிஞ்ச உடனே நிச்சயமாக அந்த படத்தை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். சார், ஜெயிலர் 2ல ஷாருக் கான் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாருன்னு லாஸ்ட் வீக் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு ரோல் பண்ண போகிறாருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஷாருக் கான் பண்ண வேண்டிய ரோல் தான் விஜய் சேதுபதி பண்ண போகிறாரா, இல்லை இது வேற ரோலா? இல்லை இல்லை இல்லை, ஷாருக் கான் பண்ணுற ரோல் இல்லை விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி பண்ணுறது வந்து பாலகிருஷ்ணா நடிக்க இருந்த ரோல். ஆக்சுவலாக பாலகிருஷ்ணா நடிக்க போகிறான்னு நம்ம நிகழ்ச்சியில் கூட போன வாரம் சொல்லியிருந்ததால, இப்போ பாலகிருஷ்ணா வந்து அந்த படத்துலேருந்து வாக் அவுட் பண்ணியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. அந்த ரோலில் தான் இப்போ விஜய் சேதுபதி நடிக்கிறார். நான் கூட நினச்சேன் விஜய் சேதுபதி பல படங்களில் பிஸியாக இருக்காரு, இது நடுவில் ஜெயிலர் 2 படத்தை நடிக்கிறதுக்கு எங்கே இவருக்கு வந்து நேரம். இப்போ நான் விசாரித்தது பார்த்தா அந்த படப்பிடிப்பை முடிச்சுட்டே வந்துட்டார் விஜய் சேதுபதின்றாங்க. ஒரு 4-5 நாட்கள் தான் அந்த படத்துடைய படப்பிடிப்பு போகுது, அதனால் முடிச்சிட்டாரு. ஷாருக் கானை பற்றி நாம் நம்ம நிகழ்ச்சியில் சொன்னோம், வெளியில் நண்பர்கள்ட்ட சொன்னபோது கூட பல பேர் அதை நம்ப மறுக்கிறாங்க. ஷாருக் கானாவது அந்த படத்தை இருக்கவே இருக்காது, இந்த மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது ரொம்ப நாளாக, ஆனால் நடிப்பாரான்ட்டு. அது காரணம் என்னென்னா அவங்க அஃபிஷியலாக இது வரைக்கும் ஷாருக் கான் அனௌன்ஸ் பண்ணல. அதை பற்றி மற்ற வலைதளங்களில் பார்த்தா இது மாதிரி நியூஸ் தான் பரபரப்பாக எல்லோரும் போடுவாங்களே, அது மாதிரி ஷாருக் கான் பேரும் வரல. அதனால தான் எல்லாருக்கும் டவுட்டாக இருக்குது. நான் விசாரித்த வகையில் வந்து ஷாருக் கான் இந்த படத்தை வந்து மார்ச் மாதம் தான் ஜாயின் பண்ணுறாரு. அவருடைய மொத்த ஷூட்டிங் டேஸே 2 அல்லது 3 நாள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயிலர் 2 படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய அப்போ முடிவடைஞ்சிடும். முடிவடைந்ததுக்கு பின்னால் பேட்ச் ஒர்க் மாதிரி அவர் வந்து ஜாயின் பண்ணுறதா ஐடியா வச்சுருக்காங்க. இப்போ கோவாவில் அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. அந்த படப்பு முடிஞ்ச உடனே அடுத்து இப்போ மெட்ராஸ் அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிப்பது நெக்ஸ்ட் வீக்கில். அதில் திருப்பியும் சந்தானம், ரெட்டின் கிங்ஸ்லி இவங்கெல்லாம் ரஜினியோடு நடிக்கிற காட்சிகள்லாம் படமாக்கிறதா அவங்க திட்டமிட்டிருக்காங்க. சார், ராஜ்குமார் பெரியசாமியும் தனுஷ் சாரும் சேர்ந்து பண்ணுற படத்தோட ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் அன்பு செல்லின் அதுலேருந்து விலகிட்டதாகவும், வேல்ஸ் இன்டர்நேஷனல் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டுருக்கு. அதில் வந்து பாதி செய்தி உண்மை. படத்தினுடைய பட்ஜெட் காரணமாக அந்த படத்துலேருந்து அன்பு விலகிட்டார் அப்படின்றது உண்மை. அதை வந்து ஐஸ்வர்யா கணேஷ் தயாரிக்க போகிறாரா அப்படின்றது இது வரைக்கும் முடிவாகலை. இப்போ சத்திக்கு அந்த படத்தை தன் கையில் எடுத்து தானே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு தான் வந்து தனுஷ் வந்திருக்கார். அவருடைய ஒன்றரை பார் நிறுவனத்தின் மூலம் தான் அதை தயாரிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் வேறு யாருக்காவது அந்த படத்தை அவர் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அந்த படத்துக்கு அவர் தான் தயாரிப்பாளர். இந்த இடத்துல ஐஸ்வர்யா கணேஷை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் ஸ்டூடியோ பார்த்தோம்னா எல்லா வசதியும் இந்த ஸ்டூடியோ இருக்கும். ஏவிஎம் எடுத்துக்கிட்டாலும் சரி, விஜயா வாயின் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜெமினி எடுத்துக்கிட்டாலும் சரி, மாடர்ன் தேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கே ஷூட்டிங்னு போயிட்டோம்னா எல்லா வசதியும் அங்கே இருக்கும். அந்த ஃப்ளோர் படப்பிடிப்பு நடத்துறதுக்கு ஒரு 5-6 ஃப்ளோர்ஸ். அது இன்னொரு பக்கம் படத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து லேபரேட்டரி, இன்னொரு பக்கம் காஸ்டியூம் செக்ஷன், இன்னொரு பக்கம் எடிட்டிங், எல்லாம் இருக்கும். இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் மட்டும் இருந்தால் போதாது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு கலர் கரெக்ஷனு, சிஜி ஒர்க்கு, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு முழுமையான ஒரு ஸ்டூடியோவாக இருக்க முடியும். இன்றைக்கி அது மாதிரி ஸ்டூடியோ ஏதாவது தமிழ்நாட்டில் இயங்குதான்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏவிஎம் வந்து பாதி வந்து குடியிருப்புலாம் மாறிடுச்சு, காலேஜ் வந்துடுச்சு, இது மாதிரிலாம் வந்துடுச்சு. பிரசாத் ஸ்டூடியோலையும் பெருசாக முன்ன மாதிரி வந்து ஃப்ளோர்ஸ் இல்லை, மெல்ல மெல்ல ஃப்ளோர்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் முழுமையான ஒரு ஸ்டூடியோ அதிபராக வந்து அப்படியே மாறி இருக்கார் ஐஸ்வர்யா கணேஷ் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் படங்கள் ஆரம்பித்த போது கூட சினிமா ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ சீரியஸாக அவர் எடுத்துக்க போகிறார் அப்படின்னு நான் நினைக்கல. அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து நடிகராக இருந்தவர். சினிமா மேலே அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு பேஷன் உண்டு. எப்போவுமே சின்ன சின்ன வேஷன்லாம் பல படங்களில்
நடிச்சிருக்காரு. ஆமா சார். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து ரொம்ப பிஸியானதுக்கப்புறம் படங்கள் எடுக்கணும்னு ஆரம்பித்தார். இப்போ ரீசெண்டாக தான் தொடர்ந்து ஒரு 10-12 படங்களை அனௌன்ஸ் பண்ணார். இந்த 12 படங்களுடைய படப்பிடிப்பு நடத்துறதுக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றும் இல்லை. அதை ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்போ EVP ஸ்டூடியோ இருக்குல்ல, ஆமா சார். அதை மொத்தமாக வாங்கிட்டார். இப்போ வந்து வேல்ஸ் ஸ்டூடியோ ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பல்லாவரத்தில் ஒரு ஸ்டூடியோ கட்டுறாரு. இதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு, ஆமா சார். இந்த production எடிட்டிங்கு, work. டப்பிங்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடியோ ஒன்று. இதுக்கான ஒரு ஸ்டூடியோவை ஏற்கனவே வந்து டைரக்டர் விஜய் இருக்கார்ல, ஆமா சார். அவர் கோடம்பாக்கத்தில் பியூட்டிஃபுல்லாக ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தார். அவர் நடத்துகிறதா இருந்தார். இப்போ அது வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் இணைஞ்சிருக்கு. அதனால் இப்போ வேல்ஸ் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய படங்களுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் இங்கே நடந்தாவே போதும், அந்த ஸ்டூடியோ ஃபுல்லாக பிஸி ஆகிடும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 8-10 படம் பண்ணுறாரு அவர். ஆமா சார். இப்போ அவங்களுக்குன்னே பார்த்தா இங்கே 2 ஸ்டூடியோ வந்துருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, ரெக்கார்டிங் தியேட்டர் எல்லாம் வந்துருச்சு. இது தவிர பெங்களூர்லேயும் ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்காரு ஐஸ்வரி கணேஷ். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு மூவி மொகல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா எல்லா வசதிகளும் உள்ள ஒரு தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அது வேல்ஸ் இன்டர்நேஷனல் தான். அசுர வளர்ச்சி தான் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்னோம். திரையுலகத்தில் எல்லாருமே அப்படி வியந்து தான் இன்றைக்கி ஐஸ்வரி கணேஷை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். ஓகே சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.